நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். வீடு கட்டுவோருக்கு சுயசான்று அடிப்படையில் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். வீடு கட்ட ஆன்லைன் முறையில் உடனடி அனுமதி பெறும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் நேற்று தலைமை செயலகத்தில் துவக்கி வைத்து 10 பேருக்கு அனுமதி ஆணைகள் வழங்கினார். விண்ணப்பதாரருக்கு ஒற்றை சாளர முறையில் உடனடியாக 12 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்படும் என தகவல். கள்ளுக்கடைகளை தமிழகத்தில் மீண்டும் திறந்தால் என்ன என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் மீண்டும் கள்ளுக்கடைகளை திறப்பது குறித்து தமிழக அரசு ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது? இது குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாத மனை பிரிவுகள், மனைகள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பத்திரங்களை பதிவு செய்யக்கூடாது என சார்பதிவாளர் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அங்கீகாரம் இல்லாத மனை தடையை மீறி பதிவு செய்பவரை கண்டுபிடித்து தண்டிப்பதற்காக புதிய வழிமுறைகளை பதிவுத்துறை உருவாக்கி வருகிறது. தவறு செய்யும் சார்பதிவாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த கட்டுப்பாடுகள் உருவாக்கப்படுகின்றன என பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறினார். சட்டசபைக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா எடுத்து சென்ற விவகாரத்தில் உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்து சட்டசபை செயலர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு திமுக எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். தென்காசி மாவட்டம் இளஞ்சி TS டேனியல் ராஜம்மாள் பெண்கள் கல்வியியல் கல்லூரியில் புதிய கல்வியாண்டு வகுப்புகள் துவங்குவதை முன்னிட்டு மாணவ ஆசிரியர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் ராஜ்குமார் தலைமை வகித்தார். முதல்வர் பொறுப்பு ஷீலா வரவேற்றார். YFC ஊழியர் பிச்சையா வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் கல்லூரி துறை தலைவர்கள், உதவி பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவில் மாணவ ஆசிரியர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் 16 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் 5 மாநகராட்சிகளுக்கு புதிய கமிஷனர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை தலைமை செயலர் சிவதாஸ் மீனா பிறப்பிக்கப்பட்டுள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.